வணக்கம். அகிலத்தையே உலுக்கிய சுனாமி பேரலை 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு உலகத்தையே துன்பத்தில் ஆழ்த்திய சுனாமி எனும் ஆழி பேரலை லட்சக்கணக்கானோரின் உயிரை பலி வாங்கியது. இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தில் பலியான உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் 9ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தின நிகழ்ச்சி இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, பன்னீர்செல்வம் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள், மீனவ பிரதிநிதிகள் கடலில் பால் ஊற்றி மலர்கள் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் மலரஞ்சலி செலுத்தினார். அதேபோன்று பெரிய காலாப்பட்டில் திமுக மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி தலைமையில் முன்னாள் துணை அமைப்பாளர் காத்தலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று கனகசெட்டிக்குளத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 16 பேர் உயிரிழந்ததை முன்னிட்டு அவர்களின் நினைவிடத்தில் உயிரிழந்தோரின் உறவினர்கள் மலர்களால் அலங்கரித்து இறந்தவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வைத்து படையிலிட்டு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று தேங்காய்திட்டு துறைமுகத்தில் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் காங்கேயன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் வம்பாக்கரப்பாளையம் கிராமத்தில் மீனவர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் ஆழிப்பேரலையில் உயிரிழந்தோருக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதுபோன்று புதுவை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலைகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் பதற்றமான சூழல் நிலவுவதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மதகடிப்பட்டில் கடந்த ஜூலை 21ஆம் தேதி வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராமசாமி படையாட்சி சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் அப்பகுதியில் அடிக்கடி சிலைகளை காரணம் வைத்து ஜாதி கலவரங்கள் நடந்து வந்தன. இந்நிலையில் எஸ்பி தெய்வசிகாமணி ஜாதி கலவரங்களை தூண்டுபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்தும் மீண்டும் அச்சிலை கடந்த 24ஆம் தேதி மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், துணை மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன் ஆகியோர் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சிலைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். இத்தகவலை அறிந்து வன்னியர் சங்க தலைவர் துளசிதாசன் தலைமையில் ராமசாமி படையாட்சி சிலை அருகில் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திருபுவனை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் பட்டாலியன் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளுடன் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டு துணை மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன், எஸ்எஸ்பி ஓம்வீர் சிங், எஸ்பி தெய்வசிகாமணி, தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் மதகடிப்பட்டு ராமசாமி படையாட்சி சிலையை அகற்ற முன்வந்தனர். அவர்கள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை அவர்கள் ஏற்காததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் சிலையை அகற்றினர். தொடர்ந்து திருவாண்டார் கோவிலில் உள்ள அம்பேத்கர் சிலையை அகற்ற அதிகாரிகள் சென்றபோது தேச தலைவர் சிலையை அகற்றக்கூடாது என்று பொதுமக்கள் தடுத்தனர். ஆனால் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருப்பதால் சிலையை கட்டாயம் அகற்ற வேண்டும் என போலீசார் தெரிவித்ததால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தாங்களே சிலையை அகற்றுவதாக கூறியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் போலீசார் தடியடி நடத்தியதும் அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் அம்பேத்கர் சிலையை பொதுப்பணித்துறையினர் அப்புறப்படுத்தி எடுத்துச் சென்றனர். இருப்பினும் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். அதுபோன்று வில்லியனூர் அடுத்த பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையை அகற்ற முற்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் போலீசார் தடியடி நடத்தி அனைவரையும் கலந்து செல்லச் செய்து பின்னர் பொக்லைன் இயந்திரம் மூலம் சிலையை அகற்றி வேனில் கொண்டு சென்றனர். இத்தகவலை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் சிலையை கொண்டு செல்ல மறுப்பு தெரிவித்தார். புதுவையில் அனுமதியின்றி 24 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளில் முதலில் பதற்றமான பிரச்சினைக்குரிய பகுதிகளில் சிலையை அகற்றும் பணி நடந்து வருவதாகவும் பின்னர் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அனைத்து சிலைகளும் அகற்றப்படும் என்றும் தாசில்தார் யஷ்வந்தையா தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில சில இடங்கள்ல நேஷனல் ஹைவேஸ்லயும் பொதுமக்கள் கூடக்கூடிய ஜங்ஷன்ஸ்லயும் முன்னறிவிப்பு இல்லாம அனுமதி இல்லாம தலைவர்களுடைய சிலையை வச்சிடறாங்க. இதுல ஒரு சில சமயத்துல தலைவர்களுடைய சிலைகளை ஒரு சிலர் அவமதிக்கிறாங்க, சிலைகள் உடைக்கப்படுது. இதனால அடிக்கடி சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகுது. சமீபத்தில் மதகடிப்பட்டு திருவாண்டார் கோயில் 10 3 இடத்துலயும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டு அச்சிலைகள் சிலரால் அவமதிக்கப்பட்டுள்ளது. அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி புதுச்சேரி பகுதியில் இருக்கிற அனைத்து அன்ஆத்தரைஸ்டு சிலைகளும்
நீக்கம் பணி தொடங்கி இருக்கிறது. வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை உதவியோடு அந்தந்த பகுதியில் இருக்கிற அனுமதி இல்லாத சிலைகள் அகற்றும் பணி தொடங்கியிருக்குது. தொடர்ந்து நடைபெறும். அரசு பள்ளிகளில் தரமான கல்வி அளிக்கப்பட்டும் பெற்றோர் தனியார் பள்ளிகளையே நாடினால் புதிய ஆசிரியர்களை அரசால் எப்படி பணியமர்த்த முடியும் என்று கதிர்காமம் தில்லையடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் கணித கண்காட்சியை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி கேள்வி எழுப்பினார். புதுவை கதிர்காமம் தில்லையடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித உலகம் 2013 என்ற கண்காட்சி கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். மற்றும் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவையில் படித்தவர்கள் பலர் தற்போது நல்ல பெரிய நிறுவனங்களில் பொறுப்பான பதவிகளில் இருப்பதாகவும், இருப்பினும் புதுவையிலிருந்து IAS அதிகாரிகள் அதிக அளவில் வந்துள்ளனர் என்ற அளவிற்கு வர வேண்டும் என்றும், சிறிய மாநிலத்தில் இது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தாலும் மாணவர்கள் மத்தியில் IAS தேர்வு குறித்து இருந்த பயம் தற்போது விலகி வருவதாகவும் குறிப்பிட்டார். வாழ்க்கையில் கணக்கு என்பது மிகவும் முக்கியமானது என்றும், கணக்கு போட்டுதான் எதையும் சரியாக செய்ய முடியும் என்றும், எனவே கணக்கு தொடர்பான கண்காட்சியை ஏற்பாடு செய்ததோடு சிறப்பாக தெளிவாக விளக்கமளிக்கும் வகையில் மாணவர்களின் திறனை வளர்த்துள்ள ஆசிரியர்களை பாராட்டுவதாக தெரிவித்த அவர், தமிழ், ஆங்கிலம் எந்த மொழியாக இருந்தாலும் சிறந்த விளக்கம் அளிக்கும் வகையிலான பேச்சு திறன் மாணவர்களுக்கு முக்கியம் என்றும், 100% தேர்ச்சி பெறுவது புதுவையில் தற்போது எளிதாகிவிட்டாலும் அது தரமான கல்வியாக இருக்க வேண்டும் என்றும், அது மூலமாகவே சிறந்த பேச்சு திறனும் வளரும், எதிர்காலத்தில் சிறந்த நிறுவனங்களில் அதிக ஊதியத்தில் வேலை பெற முடியும் என்றார். மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் இப்பள்ளியில் தற்போது நடைபெறும் கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும், ஏனென்றால் அரசு பள்ளி என்றாலே கல்வி தரமும் ஆசிரியரின் தரமும் குறைத்து எடை போடும் மாயை பெற்றோர்களிடம் உள்ளதாகவும், இந்நிலை மாற வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்று கூறிய முதல்வர் ரங்கசாமி, சிறந்த ஆசிரியர்களே பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் திறனை அறியாத பெற்றோர் தனியார் பள்ளிகளையே நாடுவதாகவும், நிலைமை இப்படி இருக்க ஆசிரியர் பயிற்சி முடிக்கும் ஏழை மாணவர்களுக்கு வேலை வழங்க அரசு நினைத்தாலும் 4 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியரை எப்படி பணியமர்த்த முடியும் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுவையில் சிறந்த அரசு பொறியியல் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி மட்டுமின்றி சிறந்த உயர்கல்விக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கும் நிலையில் மாணவர்கள் அதனை பயன்படுத்தி நன்கு படித்து முன்னேறி தன் குடும்ப பொருளாதார நிலையை மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் பார்த்தசாரதி, பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி, முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியினை பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேற்று 25ஆம் தேதி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவையில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அதுபோன்று புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் மாலையில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பங்கேற்று வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குடிலில் உள்ள குழந்தை இயேசுவின் சுரூபத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி பிரார்த்தனை செய்தார். முன்னதாக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அங்கு கூடியிருந்தவர்களிடம் இயேசுநாதர் பிறந்த இந்நன்னாளில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். மேலும் ஆலயத்திற்கு வந்த ஆளுநருக்கு அமலோற்பவம் பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து பசிலிக்காவின் அதிபர் மரிய ஜோசப் வரவேற்றார். பிரார்த்தனையின் போது அதிபர் மரிய ஜோசப் மற்றும் லூர்துசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் நடந்த சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். உலகையே உறைய வைத்த லட்சக்கணக்கான மக்களை பலிவாங்கிய ஆழி பேரலை தாக்கி 9 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி பனித்திட்டு, நரம்பை, கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று ஆழி பேரலையில் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அதுபோன்று வீராம்பட்டினம் ஃபைபர் படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடந்த சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவை உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திமுக பிரமுகர் ராஜகுரு தலைமையில் நடைபெற்றது. ஐஜி வீரராகுவின் துணைவியார் பிரபாதேவி வரவேற்று பேசிய விழாவில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதன்படி 250 பெண்கள் உள்பட 500 பேருக்கு துணிகள், 125 மாணவர்களுக்கு கை கடிகாரம் வழங்கப்பட்டது. விழாவில் உழவர்கரை தொகுதி துணை அமைப்பாளர் மதியழகன், வட்ட செயலாளர் எமில், ஹரி, ரமேஷ், பெஞ்சமின் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பெரிய காலாப்பட்டில் கடல் தாய் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவை பெரிய காலாப்பட்டு கடல் தாய் இளைஞர் மன்றம் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து 2ஆம் மணி இரத்த தான முகாம் அரசு ஆரம்ப பள்ளியில் கிராம பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் நடைபெற்றது. மனித உரிமை கழக மீனவரணி தலைவர் மூர்த்தி முன்னிலையில் நடந்த முகாமில் சரண்ராஜ், முகேஷ், மோகன் ராஜு ஆகியோர் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக ஆலோசகர் செல்லப்பன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் 2012-13ஆம் ஆண்டு வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அரவை பருவம் துவங்காததால் சாகுபடி செய்து வீணாகும் கரும்பிற்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று சர்க்கரை ஆலை மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமையில் செயலாளர் ஊமைதுரை, பொருளாளர் திருமால் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான கரும்பு விவசாயிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் குளிர்கால சட்டசபை கூட்டம் நடைபெறும் 30ஆம் தேதி சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.